வணக்கம். உனக்கு உடல் இச்சை வந்தால் பெற்ற தாயிடமோ மகளிடமோ அக்காயிடமோ தங்கையிடமோ உடல் உறவு வைத்துக் கொண்டு சந்தோஷமாக இரு அப்படின்னு பெரியார் சொன்னதாக சீமான் இன்று சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை சொல்லி உள்ளார். உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னது பெண்ணிய உரிமையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். பெண்ணிய உரிமையா? உண்மையில் பெரியார் அதை சொன்னாரா இல்லையா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இது குறித்து பேசுறதுக்காக திரு கரிகாலன் அவர்கள் நம்மோட இணைந்துள்ளார். வாருங்களோட பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். பெரியார் சொன்னதாக சீமான் சொல்ற அந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது எந்த அளவுக்கு உண்மை? இல்ல, நம்ம தொடர்ச்சியாக சீமான் குறித்து அம்பலப்படுத்தி பேசும் பொழுது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள், இந்த வார்த்தை பிரயோகங்களை தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு பலரும் சொல்றாங்க. மற்றவர்களை பேசும்போது வேணா அப்படியான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துவதை தவிர்க்கலாம். ஆனால் எப்போதும் ஆபாசத்தையும் அவதூறையும் பேசுகின்ற ஒரு நபருக்கு எப்படி பதிலடி கொடுப்பது? அவருக்கு புரிகிற மொழியில தானே பதிலடி கொடுக்க முடியும். இப்ப இன்னைக்கு பாருங்களேன், பெரியார் என்னைக்கு அதை சொன்னாரு? உனக்கு உடல் இச்சை ஏற்பட்டால் நீ பெற்ற தாயிடமோ மகளிடமோ தங்கையிடமோ அக்காளிடமோ உடல் உறவு வைத்துக் கொண்டு சந்தோஷமா இரு அப்படின்னு பெரியார் என்னைக்கு சொன்னாரு? இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? இது ஆதாரமற்ற பொய். கடந்த 50-60 ஆண்டுகளாக RSS காரர்களும் பார்ப்பன கும்பலும் பரப்புகின்ற பொய். இன்றைக்கு அது வாட்ஸ்அப் வதந்தியாக மாறி அந்த பொய் பரவிட்டு இருக்குது. அதாவது 60-70 ஆண்டுகளாக பார்ப்பனர்கள் நேரடியாக பொய்யையும் அவதூறையும் பேசினாங்க. அதையெல்லாம் திராவிட இயக்கத்தவர்கள் முறியடித்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம நேரா சொன்னா அதை யாரும் நம்ப தயாராக இல்லை. தங்களுக்கு கடுமையான பின்னடைவு ஏற்படுகிறது அப்படின்ற புரிந்துகிட்ட பார்ப்பன கும்பல் இன்றைக்கு தன்னுடைய அடியாளான சீமானை இறக்கி விட்டு இதை பரப்புறாங்க. இதுக்கு பேரு தான் தமிழ் தேசியம் அப்படின்னு சீமான் சொல்றான். இப்ப உண்மையில் பெரியார் அப்படி எங்கேயா சொல்லிருக்கிறாரான்னா அப்படி எங்கேயுமே சொல்லல. இன்னும் அந்த வாட்ஸ்அப்ல பரவுற வதந்தி என்ன தெரியுங்களா இருக்கும்? டேட்டோட இருக்கும். 11/5/1953 அன்னைக்கு விடுதலை நாளேட்டுல பெரியார் இப்படி ஒரு கட்டுரை எழுதி இருக்கிறாரு அப்படின்னு அதுல குறிப்பிட்டிருப்பானுங்க. ஆனால் இதை யூட்டன் ஃபேக்ட் செக் பண்ணி இருக்கிறாங்க. ஃபேக்ட் செக் பண்ணதுல 11/5/1953 அந்த விடுதலை ஏட்டினுடைய அனைத்து பக்க செய்திகளையும் அன்றைக்கு வந்த பேப்பரை போட்டோ எடுத்து அவங்க இணையதளத்துல பதிவிட்டு இருக்கிறாங்க. அந்த லிங்கை நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்போம். அந்த எந்த பக்கத்திலையும் அப்படி ஒரு செய்தியே இல்லை. அதை நம்ம நேயர்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த பாலியல் பொறுக்கி இந்த அயோக்கியன் பெரியார் மீது திட்டமிட்டு அவதூறையும் ஆபாசத்தையும் பேசியிருக்கிறான். இவனுக்குள்ள இருக்கிற வக்கரத்தை எல்லாம் பெரியார் சொன்னதாக இவன் பேசியிருக்கிறான். இவனை நடமாட விடலாமா? தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் 1929 செங்கல்பட்டுல மாநாடு போடுறாங்க, சுயமரியாதை இயக்க மாநாடு. அந்த மாநாட்டில் பெண் உரிமைக்காக பெண் விடுதலைக்காக முதல்ல தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. பெண்ணுக்கு சொத்தில் சமபாதி உரிமை கொடுக்க வேண்டும், பெண்ணுக்கு விவாகரத்து உரிமை கொடுக்க வேண்டும், பெண் அடிமை கிடையாது அப்படின்ற மறுமணம் வேண்டும் அப்படின்றத எல்லாத்தையும், ஒரு மோசமான கணவன் இருக்கான்னா அவனை விவாகரத்து பண்ணிட்டு இன்னொரு திருமணம் செஞ்சுக்க அப்படின்ற இன்றைக்கு 2025 இருக்கிறோம். 1929 இன்னும் 4 ஆண்டுகள் வந்துச்சுன்னா பெரியார் இந்த தீர்மானம் போட்டு 100 ஆண்டுகள் ஆக போகுது. அந்த பெரியாரை பெண்களுடைய விடுதலைக்காக பெண்களை ஆண்கள் பிள்ளைகள் பெற்று போடுகின்ற ஒரு எந்திரமாக பயன்படுத்துகிறார்கள். நீங்க ஏன் இப்படி ஒரு அடிமை தடத்துல இருக்கிறீங்க? கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெக்கணும், வீட்டுல அந்த குழந்தைகளை பராமரிச்சு வளர்க்கணும். உனக்குன்னு ஒரு உலகம் இல்லையா? உனக்குன்னு கல்வி வேணாமா? உனக்குன்னு ஒரு வேலை வேணாமா? நீ பொருளாதார ரீதியா முன்னேறி நிக்கணும், சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழணும் அப்படின்றத பிரகடனப்படுத்திய தந்தை பெரியாரை பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு ஒரு எழுதின ஒரு 10 கட்டுரைகளினுடைய தொகுப்பு இருக்குது. அதை படிச்சு பார்த்தாதான் தெரியும் எவ்வளவு பெரிய புரட்சிகரமான கருத்துக்களை ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடியே தந்தை பெரியார் பேசியிருக்கிறாரு, பெண்கள் விடுதலைக்காக இயங்கி இருக்கிறாருன்னு தெரியும். அப்படிப்பட்ட பெரியாரை எப்படி பாருங்க கொச்சப்படுத்துறானுங்க. இதை மட்டும் சொல்ல மாட்டானுங்க. மணியம்மை பெரியாருடைய மகள், வளர்ப்பு மகளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு பச்சை பொய்ய சொல்லுவானுங்க. அவங்க தீகாவில கட்சிக்காரரோட பொண்ணு, அவங்கள இவரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்குதுன்னு வைங்களேன். மகளாக தத்தெடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. அன்றைக்கு அப்படி சட்டத்தில் இடம் இல்லை. அதனால தன்னுடைய சொத்துக்கு வாரிசாக, அந்த ட்ரஸ்டுக்கு வாரிசாக இவங்கள மணியம்மையாரை பெரியார் திருமணம் முடித்து தன்னுடைய வாரிசாக மாத்துறாரு. அந்த பொய்ய திரும்ப திரும்ப
வளர்த்த பொண்ணையே பெரியார் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு பரப்பிட்டு இருந்தானுங்க. இப்ப தொடர்ச்சியாக பெரியார் உன்னுடைய காம இச்சை தீர வேண்டும் என்றால் தாயிடமோ மகளிடமோ உறவு வச்சுக்கலாம் அப்படின்னு கூச்சமே எல்லாம் பேசுறானுங்க. பெரியார் அன்றைக்கு போட்ட விதை 1989 29 அவர் தீர்மானம் போடுறாரு. 1989 கலைஞர் அதை சட்டமாக மாற்றுகிறார். பெண்களுக்கு சொத்தில் சமபாதி உரிமை, ஆண் வாரிசு இருந்தாலும் சரி பெண் வாரிசு இருந்தாலும் சரி சொத்துல 2 பேருக்கும் சம உரிமை தான் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தார். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில தான் முதல் முறையாக இந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அதனுடைய நீட்சியா தான் இன்னைக்கு எத்தனை திட்டங்கள் பெண்களுக்காக, மகளிர் உரிமை தொகை, மகளிருக்கு இலவச பேருந்து திட்டம், மகளிருக்கு புதுமை பெண் திட்டம்ன்ற பேர்ல படிக்கிற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய், இப்படி எண்ணற்ற திட்டங்களை பெண்கள் முன்னேற்றத்திற்காக. இவங்க மட்டும் கிடையாது, அதிமுக ஆட்சியிலும் பண்ணிருக்கிறாங்க. சைக்கிள், இலவச சைக்கிள், அதே போல லேப்டாப், இப்படி பல்வேறு விஷயங்களை கொடுத்து மாணவர்களை மாணவிகளை கல்வியில் அடுத்த சமூகத்திற்கு ஒரு பெண் படித்தால் அந்த தலைமுறையே மாறிவிடும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு இவ்வளவு விஷயங்களை திராவிட இயக்கங்கள் செஞ்சிருக்குது. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இந்த பாலியல் பொறுக்கி இப்படி பேசியிருக்கிறானே, இவனை எதால அடிக்கிறது? செருப்பால அடிக்கணும். தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கு. ராமகிருஷ்ணன் இன்றைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாரு. இப்படி தந்தை பெரியார் குறித்து கடலூர்ல ஆபாசமாக அவதூறாக இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டி நீ சொல்லிருக்கிற. நான் நாளை காலைல 10 மணிக்கு நீலாங்கரையில் இருக்கிற உன் வீட்டுக்கு வர்றேன், நீ ஆதாரத்தை காட்டணும் அப்படின்னு சவால் விட்டுருக்கிறாப்புல. சீமான் பாணியிலே நம்ம கேட்கிறோம், நீ ஒரு அப்பா அத்தாளுக்கு பிறந்திருந்தா, நீ நல்ல ஆண்மகனாக இருந்தால், நீ இதை தானே மேடை தோறும் பேசுற, நீ நல்ல ஆண்மகனாக இருந்தால் நாளைக்கு கு. ராமகிருஷ்ணன் ஐயா கிட்ட இந்த ஆதாரத்தை காட்டு. அப்படி இல்லைன்னா இந்த நாயை அங்கேயே செருப்பால் அடிக்கணும். இவனுக்கு பாருங்களேன் என்ன துணிச்சல்னு. எந்த பாப்பார நாயாலையும் இதை பேச முடியல, அதனால இந்த புறம்போக்கை விட்டு பேச விடுறானுங்க. யோசிச்சு பாருங்களேன், பாஜக ஏன் வெளிப்படையா பெரியார் குறித்து பேச மாட்டான்? ஏன்னா பெரியார் குறித்து கடந்த காலங்களில் எச்சை ராஜாக்கள் பேசி பயங்கரமா அடி வாங்கிட்டான். பெரியாரை திட்டினால் தமிழ்நாட்டில் ஒரு புல் பூண்டு கூட பாஜகவில் முளைக்காது அப்படின்றது கடந்த காலத்தில் தெரிந்து விட்டது. அதனால அண்ணாமலை தலைவரான பிறகு பெரியார் நல்ல தலைவர் தான், அவர் கருத்தை ஏத்துக்கிறனோ இல்லையோ அந்த காலத்தில் கடுமையான ஒரு நல்ல தலைவரா இருந்தாரு அப்படின்னாரு. அடுத்து எல். முருகன் பெரியார் பிறந்த நாளுக்கு அவரும் வாழ்த்து தெரிவிச்சு, அப்படி நாங்க பெரியாருக்கு எதிரானவங்க இல்லைங்க அப்படின்னு அமைதியாக தங்களுடைய சனாதன சாதி வெறியை பரப்ப ஆரம்பித்தார்கள். அப்படி அவர்கள் வெளிப்படையாக பெரியாரை பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டு அந்த பணியை யாருக்கிட்ட RSS கொடுத்திருக்குது அப்படின்னா இந்த பாலியல் பொறுக்கி சைமன் செபாஸ்டின் கொடுத்திருக்குது. அதை சைமன் செபாஸ்டின் இன்னைக்கு துணிச்சலா பேசுறான். இதை தமிழ்நாடு அரசு விடக்கூடாது, காவல்துறை விடக்கூடாது. இந்த முறை ஏற்கனவே அவன் மேல பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது, ஏற்கனவே சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டம் அவன் மேல இருக்குது. இந்த முறை தந்தை பெரியாரையே இழிவுபடுத்தி பேசிட்டான். அவனை உள்ள பிடிச்சு போடணும். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போன ஆட்சியில பெரியார் சிலையை உடைப்போம் அப்படின்னு எச்ராஜா அந்த வெறிநாய் பேசிருச்சு. பேசின உடனே இவன் சொல்றான், என்னை தாண்டி தான் பெரியார் சிலையை தொடணும், தொட்டுப்பார் அப்படின்றான். இத்தனை நாளா பெரியார என்ன சொல்லிட்டு இருந்தான்? எங்களுடைய வழிகாட்டி தந்தை பெரியாரும் அம்பேத்கரும் எங்களுடைய கொள்கை வழிகாட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பெரியாரினுடைய பிறந்த நாள் நினைவு நாள் ரெண்டுக்கும் போஸ்டர் ஒட்டுவான், கையை அப்படி தூக்கிக்கிட்டு பெரியாருக்கு மலர் வணக்கம், பெரியாருக்கு புகழ் வணக்கம் அப்படின்னு போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருந்த எச்ச பொறுக்கி இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கிறது காரணம் என்னன்னா, வெளிப்படையாக RSS-இனுடைய அஜெண்டாவை பேசுவதற்கான துணிச்சல் அவனுக்கு வந்துருச்சு. அந்த துணிச்சலை வேரோடும் வேரடி மண்ணோடும் அறுத்தெறியணும். எவனும் தந்தை பெரியார் குறித்து அவர் பேசாததை நீ விமர்சனம் பண்ணு. உன்னை யாரும் பெரியார விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. பெரியாரே அப்படியான விமர்சனங்களை வரவேற்றார். பார்ப்பனர்கள் அவர் கலந்துக்கிற கூட்டத்துல அவரை விமர்சனம் பண்ணி பேசுவாங்க. எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவரும் விமர்சனம் பண்ணி அவர் அமர்ந்திருந்த மேடையிலேயே பேசினாரு. தன்னுடைய தோழர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது கூட எல்லாரையும் திட்டினாரு, நீ கம்மனை உட்காரு, அவரோட கருத்தை பதிவு செய்யட்டும் அப்படின்னு சொன்ன ஒரு கருத்தாளர், ஒரு ஜனநாயகவாதி, ஒரு புரட்சியாளர் தான் தந்தை பெரியார். அவரை பத்தி இப்படி பேசுவதற்கு எந்த அருகதையும் இந்த நாய் கிடையாது. இடம் குறிச்சு, தேதி குறிச்சு, டைம் குறிச்சுட்டு வர்றாரு கு. ராமகிருஷ்ணன் ஐயா. நீ முடிஞ்சா தில்லு இருந்தா அதுக்கு நீ ஆதாரத்தை காட்டணும், பதில் சொல்லணும்.
அதை விட்டுட்டு நான் இங்க சுற்றுப்பயணத்தில் இருந்தேன், அந்த பயணத்தில் இருந்தேன் அப்படின்னு ஓடி ஒளிந்து தலைமறைவாக கூடாது. கூராமகிருஷ்ணன் எங்க அண்ணன் தான், ஆமா எங்க அண்ணன் தான் அப்படின்னு வந்து இந்த உருட்டுறெல்லாம் இங்க வச்சு கூடாது. நேரா வா, தில்லு இருந்தா வந்து சந்தி. நான் வந்து பிரபாகரன்ட்டே ஆயுத பயிற்சி எடுத்தேன்னு சொன்னேன்ல, அதே பிரபாகரனுக்கு வந்து ஆயுதங்களை அனுப்புனவர் தான் கூராமகிருஷ்ணன். நீ சந்தி, யார் வந்து பெரியாள் அப்படின்னு வந்து நாளைக்கு தெரிஞ்சிடும். நீ எவ்வளவு பெரிய டுபாகூருன்றது நாளையோட கிழிச்சு எரிஞ்சிருவாங்க. நீ தில்லு இருந்தா வந்து சந்தித்து பார் அப்படின்றதான் நம்மளோட விஷயம். அதே பிரஸ் மீட்ல பெரியார் அவர்கள் வந்து திருக்குறளை வந்து மலம் சொன்னாரு அப்படின்ற ஒரு பொய்யா இருக்கட்டும், இன்னும் பல பொய்கள் வந்து பெரியார் குறித்து அவரும் சாட்டை துருமுருன்னு பலரும் பேசுறாங்க. ஏன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் பெரியார் மேல இவ்வளவு பெரிய வெறுப்பு? இல்ல, பெரியார் மேல ஏன் வெறுப்பு அப்படின்னா, சூத்திர பட்டத்தையும் பஞ்சமன் என்கின்ற இந்த இழிவான பட்டங்களை, சூத்திரன்னா என்னன்னு மனுஸ்மிருதி சொல்லுது, பார்ப்பானின் வைப்பாட்டிக்கு பிறந்தவன் அப்படின்னு தமிழ் மக்களை, இந்த பெரும்பான்மையான இந்திய நாட்டில் உள்ள உழைக்கும் மக்களை சூத்திரன் என்று பெயர் சொல்லி நீ எங்களுடைய வைப்பாட்டி மகன்தான் என்று பிறப்பின் அடிப்படையில் இழிவுபடுத்துகிறது பார்ப்பனியம், இந்த சனாதனம். அதற்கு எதிரான போர்க்குரல், புரட்சி குரல் தான் வந்து பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும். அதை வந்து இவனுங்களால பொறுக்க முடியல. இவங்களுடைய தமிழ் தேசியம் என்ன தமிழ் தேசியம்? பார்ப்பன தமிழ் தேசியம், இந்துத்துவ தமிழ் தேசியம். இந்த தமிழ் தேசியம் என்ன சொல்லுதுன்னா, ஆரியர்கள் வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் கிடையாது, வந்தேரிகள் கிடையாது, தெலுங்கர்களும் கன்னடர்களும் சக தேசிய இனங்கள், இதெல்லாம் வந்து தமிழ் தாயினுடைய பிள்ளைகள். கன்னடமும் கலிதெலுங்கும் மலையாளமும் துளுவும் அப்படின்னு வந்து பாடல்களே இருக்குது. இப்ப இந்த தமிழ் தாயினுடைய பிள்ளைகளை எதிரிகளாக காட்டுவதும், எங்கிருந்தோ வந்த ஆரிய நாடோடி கூட்டத்தை, காட்டுமிராண்டி கூட்டத்தை தமிழர்கள் என்று சொல்லுவதும் யாருக்கான அரசியல்? இது பார்ப்பனர்களுக்கான அரசியல், ஆர்எஸ்எஸ்க்கான அரசியல். அந்த அரசியல் தான் இன்னைக்கு செய்யறாரு. மாப்போசி காலத்துல இருந்தே இதாங்க. மாப்போசியை ராஜகோபாலாச்சாரி வீர அபிமன்யு என்று பாராட்டினார். ஏன் பாராட்டினார்? குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் ராஜாஜி. குலக்கல்வியை எதிர்த்தார், தமிழர்களுக்கு கல்வி வேண்டும் என்றார் பெரியார். அந்த குலக்கல்வி திட்டத்திற்கு ஆதரவாக கூட்டம் போட்டவர், மாநாடு போட்டவர் மாப்போசி. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினார் தந்தை பெரியார். இந்தியை தார்குண்டு அழித்தார் தந்தை பெரியார். ஆனால் தார்குண்டு அழிக்கப்பட்ட இந்தியை பெட்ரோல் கொண்டு துடைத்தெறிந்த போராட்டத்தை நடத்தியவர் இந்த மாப்போசி. இப்படி தமிழினத்திற்கு விரோதமாகவும் பார்ப்பனியத்திற்கு சேவை செய்யும் விதமாகவும் அன்றைக்கே ஆரம்பிச்சாங்க. மன்னிப்பு கடிதம் எழுதிய சாவர்கருக்கு விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்த பிரிட்டிஷின் கைக்கூலிக்கு மறைந்து விட்டார் அந்த மாவீரர் சாவர்கர். அவருக்கு எனது அஞ்சலிகள் அப்படின்னு ஒரு அஞ்சலி குறிப்பு எழுதுறாப்புலனா, மாப்போசி எவ்வளவு வெக்கங்கட்ட மானங்கட்ட தமிழினத்தை அடகு வைத்து பிழைத்த ஒரு பிழைப்புவாதி அப்படின்றதுக்கு இதை விட உதாரணம் இருக்காது. அதுல இருந்து தொடங்குனீங்கன்னா நிறைய பேரு இந்த சீமானிச பாணியில் தமிழ் தேசியம் பேசுறவங்கள நிறைய பேரு. அதுல வந்து இப்ப இருக்கிறது சீமானினுடைய குருநாதர் பேர் ஆசான், அவரு இதேதான் நிலைப்பாடு. அவங்கள வந்து பாப்பான்னு வந்து சொல்றாங்க. இது நாகரிக குறைவு இல்லையா? அவர்களை பிராமணர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏண்டா அவனை நீ பிராமணன் அப்படின்னு நீ சொல்லிட்டீங்கன்னா நீ தான் சூத்திரன் ஆயிடுறிய. அதுதானே வந்து அவன் சொல்றான். அவனோட மனுஸ்மிருதியும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு அங்கமா இருக்கின்ற ஹிந்துலா அதான சொல்லுது. பிரம்மாவின் தலையில் பிறந்தவன் பிராமணன், தோளில் பிறந்தவன் சத்திரியன், இடுப்பில் பிறந்தவன் வைசியன், காலில் பிறந்தவன் சூத்திரன் அது வந்து ஏத்துக்குது. அப்ப நீ பிராமணன் அப்படின்னு நீ அவனை சொல்லிட்டினாலே அங்க சூத்திரன்னு ஆயிருது இல்ல, நீ அதை ஒத்துக்கிற மாதிரி ஆயிருது இல்லைன்னு பெரியார் அன்றைக்கு எதிர்த்தார். அதனாலதான் பார்ப்பான் என்று அவர்களை பார்ப்பான்னு தான் சொல்லணும் அப்படின்னாரு. அது ஒன்றும் இழிவான பேர்லாம் இல்லை. இவங்க கொண்டாடுற பாட்டன் பாரதியே சொல்லியிருக்கிறாரு, பார்ப்பனரை ஐயர் என்ற காலமும் போச்சுன்னு. அப்புறம் ஏன் வலிக்குது மணியரசனுக்கு? அப்ப மணியரசன் அப்ப ஒரு தத்துவத்தை கண்டுபிடிக்கிறாரு, இன்னொரு தத்துவம். நம்ம எல்லாம் தமிழ் இந்துக்கள், பார்ப்பனர்கள் எல்லாம் தமிழர்கள் அப்படின்னு அவரும் வர்றாரு. அவரு தான் தமிழ் தேசிய பேர் ஆசான். இப்ப தமிழ் தேசியத்தினுடைய போர்படை தளபதி யாரு? சைமன் செபாஸ்டின். அவர் என்ன சொல்றாரு? அவரு இதை தான் சொல்றாரு. 2000 வருஷமா என் கூட புழங்குறான், அவன் வந்து எனக்கு எப்படி எதிரி ஆவான்? எனக்கு கன்னடர்களும் தெலுங்கர்களும் மலையாளிகளும் தான் எதிரி. அவன் வந்து பாப்பானுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கல. அவன் வந்து தமிழனா இல்லையா, வந்தவன் வெளியில இருந்து வந்தானா, ஆக்கிரமிச்சானா இல்லையானா அவன் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கல. அவன் யாருக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கிறான் அப்படின்னா, தந்தை பெரியாருக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கிறான், அண்ணல் அம்பேத்கருக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கிறான். இவர்கள் 2 பேரும் எங்களுடைய ரத்தத்தில் பிறந்தவர்கள் அல்ல, அதனால் இவர்களை ஏற்க முடியாது அப்படின்றான். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! இதுல செருப்பால் அடிக்கணுமா இல்லையா? இசுசு கார்ல போறிய உன் ரத்தத்துல பிறந்தவன் தான் கண்டுபிடிச்சானா? மேடையில மைக்ல பேசுறிய உன் ரத்தத்துக்கு பிறந்தவன் தான் கண்டுபிடிச்சானா? ஜீன்ஸ் பேண்ட் சட்டை போட்டுட்டு திரியிறிய உன் ரத்தத்துக்கு பிறந்தவன் தான் கண்டுபிடிச்சானா?
எதை வந்து உன் ரத்தத்துல பிறந்தவன் வந்து கண்டுபிடிச்சான்? அப்ப வாழ்க்கை முறையும் எல்லாத்துலயும் வந்து ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய மக்களினுடைய பங்களிப்பு இருக்கும் பொழுது இவன் இந்த ஜாதி, இவன் இந்த மதம், இவன் இந்த இனம் அப்படின்னு வெறுப்பை கக்குவதற்கு பேர் தான் பாசிசம். வெறுப்பை கக்குவதற்கு பேர் தான் வந்து தமிழ் இந்துத்துவா. அதை தான் வந்து அவர்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு விஷயத்துக்கு வருவோமே, இந்த கட்சியே வந்து ஒட்டுமொத்தமாக பாலியல் கூடாரம். முதல்ல பாருங்களேன், கிருஷ்ணகிரியில ஒரு சம்பவம். என்சிசி ட்ரெயினர்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரியினுடைய மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிவராமன் நாம் தமிழர் கட்சிக்காரன் 5வது 6வது படிக்கிற சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செஞ்சான். அவனை வந்து போலீஸ் கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க. எலி பேஸ்ட சாப்பிட்டுட்டு செத்து போனான். அவனுக்கு உதவியாக பின்னணியாக இருந்தது நாம் தமிழர் கட்சி. அதுக்கடுத்து இப்ப சென்னையில ஒரு ஐடி நிறுவனத்தை நடத்துகின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஐடி விங் செயலாளர் சக்திவேல் என்ற நபர் 40க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து இன்றைக்கு சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருக்கிறான். அதே போல கும்பகோணம் கல்லூரி, ஹுமாயூன் நடத்துகின்ற கல்லூரியில் பெண்களுக்கு பாலியல் தொல்லை, ஹுமாயூன் உட்பட பல பேர் மீது அங்க பாதிக்கப்பட்ட, அதுவும் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பெண்களே வந்து புகார் கொடுத்திருக்கிறாங்க. இப்படி இந்த ஒட்டுமொத்த கட்சியே வந்து பாலியல் கூடாரம், அருவருப்பான ஒரு கட்சி. அதாவது அண்ணன் எவ்வளியோ தம்பிகள் அவ்வளி. அண்ணனோட கொள்கை என்ன? அண்ணன் வந்து 8 முறை கருக்கலைப்பு செய்து விஜயலட்சுமியினுடைய சொத்துக்களை பிடுங்கி அதை வாயில போட்டுக்கிட்டு இன்றைக்கு வந்து விஜயலட்சுமியை நடுத்தருவில் வந்து விட்டுட்டு காளிமுத்து என்கின்ற ஒரு முன்னாள் அமைச்சர், சபாநாயகர், சொத்துள்ள குடும்ப வாரிசினுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு சுகபோகமா வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறான். அதுவும் வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு தெலுங்கு பெண். இவன் வந்து தூய தமிழ் ரத்தத்தை தான் வந்து எப்பயுமே தேடுவான். ஆனா அங்க மட்டும் சொத்து இருக்கிறதுனால அவனுக்கு தூய தமிழ் ரத்தம் பிரச்சனை இல்லை, தூய தெலுங்கு ரத்தம் இருந்தா கூட போதும் அப்படின்னு ஒரு தெலுங்கு ரத்தத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்றவன். இப்ப இவன் தமிழனா அவன் தமிழனான்னு தேடுறிய, உன் பையன் மாவீரன் பிரபாகரன் பேர் வச்சிருக்கிறிய, அவன் வந்து தமிழனா இல்ல தெலுங்கனா இல்ல மலையாளியா? நீ மலையாளி, உன் மனைவி வந்து தெலுங்கு, அந்த பையன் மலையாளியா தெலுங்கா எந்த கேட்டகரியில வருவான்? இப்ப மத்த தேசிய இனத்தவர்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னா உன் பையனை எந்த நாட்டுக்கு நாடு கடத்தலாம்? இப்படி இவன் ஒரு பாலியல் பொறுக்கி. அடுத்து கரிக்கிஞ்சி இடுமானம் கார்த்தி, அவனும் ஒரு மாநில நிர்வாகி. அவன் என்ன பண்றான்? கட்சியில இருக்கிற ஒரு பொண்ணைய காதலித்து கர்ப்பமாக்கி கைவிடுற வேலையை செய்யறான். ஏன்? அவங்க வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர், இவன் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன். ஜாதி இடிக்குது. இப்ப அந்த கழட்டி விடுற வேலையை வந்து பாக்குறான். இதுக்கு சீமான் வந்து அவனுக்கு அட்வைஸ் பண்றான் மேடையிலேயே. டோன்ட் வரி, பி ஹாப்பி ஆஸ் எ எல்டர் பிரதர். நான் ஒரு அண்ணனா சொல்றேன், நீ வந்து இதுக்கெல்லாம் கவலைப்படாத, பி ஹாப்பியா இரு அப்படின்னு ஊக்கப்படுத்துறான், உற்சாகப்படுத்துறான். அடுத்து சாட்டை துரைமுருகன், அதை நம்ம அந்த அந்த மாமா பையில பத்தி பேசவே தேவையில்லை. அவன் டிச்சில் அடிக்கிற நாத்தத்தை விட மோசமான நாத்தம் பிடிச்சவன், அசிங்கம் பிடிச்சவன் யாருன்னா இந்த சாட்டை துரைமுருகன். அவனுடைய ஆபாச ஆடியோக்கள், வாடி என் செல்ல, அது எல்லாமே நம்ம கடந்த காலத்தில் வெளியிட்டு விட்டோம். இதுல உச்சகட்டத்திலையும் உச்சகட்டம் சைமன் பொண்டாட்டி. சைமன் பொண்டாட்டி என்னன்னா குச்சமே இல்லாம சொல்லுது. வலசரவாக்கம் காவல் நிலையத்துல வந்து இந்த விஜயலட்சுமி விவகாரத்துல சம்மன் கொடுக்குறாங்க, வெளில வந்து நிக்கிறாங்க. இப்ப அந்த அம்மா சொன்னுச்சு அப்படின்னு சைமன் சொல்றான். கழுத்து குறவலையை வந்து இந்த அம்மா கயல்வெளி பிடிச்சுக்கிட்டு சைமனை வந்து கேட்டுச்சான், ஏன்டா நம்ம கொள்ளையில வந்து பழகிறதுக்கு வந்து உனக்கு பொம்பளையே கிடைக்கலையா? போயும் சி அவளை வந்து பழகி இருக்கிற அப்படின்னு வந்து கேட்டுச்சான். இது யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் வந்து இது நாம் தமிழர் கட்சி அல்ல, அது ஒரு பாலியல் பல்கலைக்கழகம், அது ஒரு பாலியல் கட்சி. அந்த கட்சி தலைவரினுடைய பொண்டாட்டி, அப்புறம் இடும்பாவனம் கார்த்தி போன்ற மாநில நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாவே இப்ப இன்றைக்கு ஒருத்தனை வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க. அவன் பக்ரைன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவன், தமிழரசன் அவனுக்கு பேரு. அவன் வந்து பிக்காசோ அப்படின்ற பேர்ல சோசியல் மீடியாவில் ஒரு ஐடி வச்சிருக்கான். அதுல வந்து முதலமைச்சரினுடைய மகள் செந்தாமரை குறித்து, முதலமைச்சரினுடைய மனைவி குறித்து, இப்படி எல்லார பத்தியும் ஆபாசமா அவங்களோட போட்டோஸை மார்பிங் பண்ணி வெளியிடுறது. அது சொல்லவே முடியாது, அதை காட்டக்கூட முடியாது, அந்த அளவுக்கு மோசமா வந்து வெளியிடுறது. அப்புறம் தங்களை விமர்சிக்கின்ற மற்ற கட்சிக்காரர்களை அவங்க வந்து ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாவில் குடும்பத்தோடு இருக்கிற போட்டோ போட்டிருப்பாங்கல்ல, அந்த போட்டோ எடுத்து நிர்வாணமா புகைப்படங்கள் இருக்கும்ல, அந்த புகைப்படங்களினுடைய தலையை வெட்டி அதுல வந்து ஒட்டி அதை வந்து சோசியல் மீடியாவில் போடுறது. இப்படி போட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க குடும்பத்தில் இருக்கிற பெண்கள், குழந்தைகள் எல்லாரையுமேங்க, சிறுமிகளை கூட அவங்க வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளை கூட விட்டு வைக்காத
ஒரு வக்கரம் நிறைந்தவர்கள் தான் வந்து இந்த நாம் தமிழர் கட்சி. அவனை வந்து கைது பண்ணிருக்கிறாங்க. அவன் பேசியிருக்கிற ஆடியோலாம் இருக்குது சோசியல் மீடியாவில், அதை அத்தனையும் போட முடியாது. அவனை வந்து யார் தெரியுங்களா உற்சாகப்படுத்தி இப்படியெல்லாம் ஆபாசமா, அவன் வந்து சோசியல் மீடியாவில் ட்விட்டர் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாம் குழுவா சேர்ந்து விவாதிப்பாங்கல்ல, அதுல வந்து தேமவனே இந்த மவனே அந்த மவனே ஒரு வார்த்தை கூட வந்து நல்ல வார்த்தையா இருக்காது. 3% உள்ஒதுக்கீடு அருந்ததியர்களுக்கு கொடுத்தாங்கல்ல, அந்த அருந்ததியர்கள் குறித்து அவர்களுடைய குடும்பத்து பெண்கள் குறித்து அவன் கொஞ்சம் நஞ்சம் பேசலங்க. அவ்வளவு இழிவா அவ்வளவு ஆபாசமா பேசுறான். இப்ப சீமான் பொண்டாட்டியை பத்தி, சீமான் அம்மாவை பத்தி, சீமானை பத்தி, இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஆபாசமா பேசி அதை மார்பிங் பண்ணி நிர்வாணமா வெளியிட்டா சீமான் ஏத்துக்குவானா? அவன் மானம் கெட்டவன், அவன் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்குவான். நான் உங்க அப்பா தாளை திட்டுறேன்னா நீங்க எங்க அப்பா தாளை அங்கிட்டு போய் திட்டிட்டு போங்க அப்படின்ற மானங்கெட்ட இழிபிறவி, தன்னை பார்ப்பானின் வைப்பாட்டி மகன் என்று ஒத்துக்கொண்ட ஒரு மானங்கெட்ட ஜென்மம் தான் இந்த சைமன் செபாஸ்டின். இவனை தமிழ்நாட்டை விட்டு விரட்ட வேண்டும். நாக்பூருக்கு போய் நக்கி பிழைக்கிற பிழப்பை செய்ய இங்க தமிழ்நாட்டில் செய்யக்கூடாது அப்படின்றத தமிழ் மக்களே தங்களுடைய போராட்டத்தின் வாயிலாக நிரூபிக்கணும். இந்த தமிழரசன் இருக்கிறான்ல, அப்படிப்பட்ட ஒரு நபரை யார் யார் தெரியுங்களா ஊக்கப்படுத்தி இருக்கிறாங்க? நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங்கின் மாநில நிர்வாகி சுனந்தா தாமரை செல்வன். அவங்க தங்களை ஒரு பெண்ணுரிமை போராளியாக காட்டிக்கொள்பவர். அவங்க வந்து ஊக்கப்படுத்துறாங்க. சூப்பர்ரா தம்பி, நல்லா பேசுறடா தம்பி அப்படின்னு அவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வெண்ணிலா தாயுமானவன். அவங்க இதே நாம் தமிழர் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசறையை சார்ந்த மாநில நிர்வாகி. இவங்க எல்லாருமே, இவங்கெல்லாம் பாருங்க, தங்களை பெண்ணிய போராளிகள் அப்படின்னு வெளியே காட்டிக்கொள்பவர்கள். இவங்களை பத்தி தான் சீமான் வந்து சொன்னான், இவளுங்க வந்து 1000 ஆண் நண்பர்கள் வச்சிருப்பாளுங்க, பழகுவாளுங்க, சுத்துவாளுங்க, கேட்டா பெண்ணியம்பாளுங்க அப்படின்னு இவர்களை பற்றி சீமான் பேசலாம். இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, பெண்கள் குறித்து, குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் பெண்கள் குறித்து எவ்வளவு ஆபாசமாக அவதூறாக ஒருத்தன் வந்து எழுதினாலும் அவனை வந்து உற்சாகப்படுத்தி சூப்பர்ரா தம்பி, நல்லா பண்றடா தம்பி அப்படின்னு பேசுகின்ற வாய்கள் தான் இந்த வாய்கள். இன்னைக்கு இவனை வந்து கைது பண்ணிட்டாங்க. இவன் பஹ்ரைன்ல உட்காந்துக்கிட்டு முதலமைச்சர் குடும்பம், இன்னும் பலரினுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பெண்களை ஆபாசமா எழுதினான். வழக்கு போட்டாங்க. இங்க அந்த பிகாசோன்ற ஐடி யாருன்னு ட்விட்டருக்கு போலீஸ் அனுப்பிச்சு தகவல் வாங்கிட்டாங்க. தமிழரசன் அப்படின்னு அவன் பாலவாக்கத்தை சார்ந்தவன்னு டீட்டெயிலை வாங்கிட்டாங்க. ஆள் இங்க நாட்டுக்கு இறங்கினான்னா தூக்குற முடிவுல இருந்தாங்க. ஆள் வந்து மும்பை ஏர்போர்ட்ல வந்து இறங்கி அப்படியே இங்க தமிழ்நாடு வர்றதா இருந்திருக்கிறான். மும்பையிலேயே அங்கேயே வந்து லாக் பண்ணி பிடிச்சி வச்சுட்டாங்க. இங்க இருந்து தமிழ்நாடு மயிலாடுதுறை போலீஸ் போய் அவனை கைது பண்ணி கூப்பிட்டு வந்திருக்குது. அவனுக்கு 21ஆம் தேதி வரைக்கும் ரிமாண்டு கொடுத்துருக்குறாங்க. இதுல ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, நீ வெளிநாட்டுல உட்காந்துக்கிட்டு எவ்வளவு எச்சத்தனமா பேசலாம், ஆபாசமா பேசலாம், யார வேணாலும் வந்து திட்டலாம் அப்படின்னு வந்து நினைக்காத ராஜா. தமிழ்நாட்டுக்குள்ள, இந்தியாவுக்குள்ள நீ கால் வச்ச உடனே உங்களை எல்லாரையும் தூக்கிடுவாங்க. அதை முதலில் இந்த நாம் தமிழர் ஆபாச பொறுக்கிகள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாலியல் பொறுக்கி தமிழரசனை கைது செய்யப்பட்ட உடனே எல்லாரும் இந்த வெண்ணிலாவுக்கும் சுனந்தாவுக்கும் டேக் பண்ணி மெசேஜ் பண்றாங்க, நீங்க வந்து இப்படி இந்த ஆபாச பாலியல் பொறுக்கிக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களேன்னு. உடனடியா இந்த நாம் தமிழர் கட்சிக்காரனுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, இவன் நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங் பொறுப்பாளர், இவனுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு உடனடியா இவங்க ட்விட்டர்ல கையை விரிச்சுட்டாங்க. ஆனால் மயிலாடுதுறையினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் காளிதாஸ் என்பவர் நேற்று பிரஸ் மீட் கொடுக்குறாரு. என் தம்பி வந்து எந்த அவதூறும் பரப்பல, என் தம்பி எந்த ஆபாசத்தையும் பரப்பல, சீமான் தம்பிகள் இந்த அடக்குமுறையை உறுதியாக நின்று நாங்கள் எதிர்கொள்ளுவோம் அப்படின்னு பேட்டியே கொடுத்திருக்கிறாங்க. தம்பி தமிழரசன் பேரு, அவரு பஹ்ரைன் நாட்டுல பணியாற்றி வராரு. அங்கிருந்து அவர் வந்து திமுகவினுடைய பொறுப்பாளர்களை யாரையோ ஒருவரை வந்து அவர் வந்து தவறா எழுதுனதா சொல்றாங்க. அதுக்கு வந்து நீ கைது செய்யப்பட்டிருக்காரு. நாம் தமிழர் கட்சியை சுத்தமா ஒடுக்கணும், ஜனநாயக ரீதியில நாம் தமிழ் கட்சி வளர்ந்துடக்கூடாதுன்னு எண்ணத்துல தம்பி தமிழரசனை ஒடுக்கி வைக்கிறாங்க. தம்பி தமிழரசன் கைது செய்யப்பட்டிருக்காரு. பொய்யான குற்றம் சாட்ட என் தம்பி விடுதலை பெறுவான். அதுவரை நாம் தமிழ் கட்சியும் செந்தமிழன் சீமானும் அவர்கள் கூட நிற்கிறோம். ஒரு மாவட்ட செயலாளர் இவன் வந்து என் கட்சிக்காரன் தான், இவன் மேல அடக்குமுறை நடக்குது, நாங்க வந்து போராடுவோம் அப்படின்னு ஒரு ஆபாச பொறுக்கிக்காக வந்து பேட்டி கொடுக்குறான். ஆனா அந்த கட்சியில் உள்ள மாநில நிர்வாகிகள் இதற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு கையை விரிக்கிறாங்க. இதே தானே வருண் ஐபிஎஸ் மேட்டர்லயும் வந்து பண்ணாங்க. அவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கு ஆபாசமாக அவதூறாக கொலை மிரட்டல் விடுக்கிற வேலையை செஞ்சானுங்க. சம்பந்தப்பட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை கைது செய்து சிறையில் அடைத்த பொழுது சீமான்ட்ட இது பத்தி கேள்வி கேட்கிறாங்க. அவனுங்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அவனுங்க எங்க கட்சிக்காரங்களே கிடையாது அப்படின்னு சீமான்
அன்னைக்கு பொய் சொன்னான். அதே பொய்யைத்தான் இன்றைக்கும் சொல்கிறார்கள். இவர்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அம்பலப்பட்டு இருக்கிறார்கள். எப்படி பாலியல் பாஜகவால் தமிழ்நாட்டு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு ஆபத்தோ அதே போல நாம் தமிழர் கட்சி என்கின்ற இந்த பாலியல் கூடாரத்தாலும் தமிழ்நாட்டு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு ஆபத்து. இவர்களை காவல்துறையும் சரி பொதுமக்களும் சரி நிராகரிக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும். இப்ப இந்த வீடியோவினுடைய இறுதியாக நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, சைமன் இருக்கிறான்ல, அவன் வந்து ஒரு அடிப்படையிலேயே வக்கிரம் பிடிச்சவன். இந்த கண்ணமாப்பேட்டை சுடுகாட்டுல செத்து போன நடிகைகள், அந்த நடிகைகளுடைய சமாதி மேல நைட்டானா போய் அதுல படுத்து ஒரு காம இன்பத்தை தேடுகின்ற ஒரு வெறி பிடித்த வெறிநாய் தான் இந்த சீமான். இவனுக்கு அந்த அளவுக்கு வக்கிரம் வந்து உள்ளமெல்லாம் வக்கிரம் நிறைந்த நபர் சீமான். இப்ப இவனுக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசைய பெரியார் மேல சொல்லி இவன் சொல்றான், பெரியார் வந்து உடல் இச்சையை தீக்கணுமா, அக்காவோட தங்கச்சியோட அம்மாவோட உடல் உறவு வச்சுக்கலாம் அப்படின்னு இவன் சொல்றது என்னன்னா, இவனுக்கு உள்ள இருக்கின்ற அந்த வக்கிரம், அந்த வக்கிரத்தை இவன் பெரியார் மேல சொல்லி வெளிப்படுத்துகின்றான். இவனை வந்து உடனடியாக தமிழ்நாடு காவல்துறை கைது செய்ய வேண்டும். திராவிட இயக்கத்தவர்கள் எல்லாரும் கிளம்பி போய் அவனை செருப்பால அடிச்சு துரத்தணும். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.